உணவு பிரியர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் பருவதமலை. இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு மீச பெரியப்பா எப்பா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அதனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் கெடா விருந்து போடுறேன், எல்லாரும் நம்ம ஊரு வேடியப்பன் கோயிலுக்கு வந்துருங்கப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. துஷ்ட குணங்கள் நீங்குவதற்காகவும் கெடா வெட்டி கறி விருந்து படைக்க உள்ளார். ஆகையால் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தீர்மிகு இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். மீச பெரியப்பாவுக்கு தங்க மனசு தான்பா. பெரியப்பா காட்டுங்க உங்க தங்க முகத்தை. பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆடை வெட்டி ஆட்டை உரிச்சிட்டு இருந்தாங்க. ஆடை உரிக்கும் போது ஆட்டு தோலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. காலிப்பா அவங்க கூப்பிட்டாங்க, நான் இல்லை கட்டி மட்டும் கொஞ்சமா அதுக்கு அது செஞ்சிடறாங்க. அவங்க செஞ்சு கோயில் கொதிக்க வச்சிடறாங்க. அது அது பாட்டு கொதிக்க வச்சுட்டாங்களா, இதெல்லாம் பண்ணணும்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கா வச்சு இது பண்ணுவாங்க. ஆட்டுக்கறியை ஊர் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டா வெட்டி வெட்டி எடுத்துக்கிறாங்க. கத்தியை வச்சு கறியை வெட்டுறது யாருன்னு பார்த்தா மாஸ்டர் சின்னா. இப்போ அதுக்கப்புறமா அடுப்பை மூட்டி பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாங்க. இப்போவே சொல்லிடுறேன், இது ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து வைக்கிற ஆட்டுக்கறி குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் முன்ன பின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க. அப்படியே சமையல் செய்கிறத வேடிக்கை பார்க்க வந்த மீச பெரியப்பா என்ன கொதிச்சிச்சான்னு பாருப்பான்னு சொல்லி எங்கள் பெரியப்பா சொல்ல எங்கள் மாம்சு கடுகு போட்டு பார்த்தாரு. இருந்தாலும் எண்ணெய் கொதிக்கல. எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் காத்துட்ருக்காரு எங்கள் மாம்சு. எப்போ நம்மளை கடுகு போட சொல்லுவாங்க, நம்ம கடுகை போட்டுடலாம் அப்படின்னு கடுகு பாக்கிட்ட கையில் வச்சுக்கினே நின்றுட்டுருக்காரு. அப்படியே பக்கத்தில் கல் வச்சு இன்னொரு அடுப்பை மூட்டுறாங்க. அதில் கறியை வேக வைக்க போகிறாங்களாம். கறி நல்லா முத்துன கறி. இப்போ கொதிக்கிற எண்ணெயில் கடுகை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போ நம்மளை இஞ்சி பூண்டு விழுத கொட்ட சொல்லுவாங்க, நம்மளும் கொட்டிடலான்னு காத்துட்டு இருந்தார் எங்கள் மாம்சு. அப்படியே பக்கத்தில் இருந்த வெங்காயத்தை கொட்ட சொன்னாங்க. சரி வெங்காயத்தை தான் கொட்டலான்னு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டாரு. ஏன்பா இவ்வளோ வெங்காயம் போட்டால் இது பத்தாதுப்பான்னு சொல்ல, சரி மொத்த வெங்காயம் கொட்டிடுறேன் தாப்பா பிடிப்பான்னு சொல்லி மொத்த வெங்காயத்தை கொட்டிட்டு தட்டு எடுத்து கீழே வச்சுட்டாரு. இன்னும் இவங்க கூட பெரிய வம்பா போச்சுன்னு எங்கள் மாம்சு புலம்பிக்கிட்டு இருந்தார். இப்போ அதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுத கொட்டிக்கிறாங்க. துண்டு துண்டா வெட்டிய தக்காளியை அதுக்கப்புறமா போட்டுக்கிறாங்க. இப்போ அதுல மஞ்சத்தூள் போட்டு நல்லா துழவி விட்டுக்கிறாங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டாங்க. இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறாங்க. இப்போ மிளகாத்தூள் போடலான்னு மிளகாத்தூள் பாக்கெட்டை கிழிக்கிறதுக்காக கத்தி வாங்கி மிளகாத்தூள் பாக்கெட்டை பிரிச்சுட்டு அதில் மிளகாத்தூள் கொட்ட ஆரம்பித்தாங்க.
ஒரே மூட்டை மொத்த மிளகாத்தூளையும் கொட்டிட்டாங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிளகாத்தூள் எல்லாத்தையும் கரைச்சி விட்டாங்க. அப்புறம் சுவைக்காக குழம்புல கரம் மசாலா தூளை கொட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கொட்டுவாங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் கொட்டிட்டாங்கப்பா. சரி, கரம் மசாலா தூள் கொட்டியாச்சு. அடுத்து என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் வச்ச சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு முத்தின ஆட்டுக்கறியை போட்டு நல்லா வேக வச்சாங்க. கோழிக்கறி மாதிரி இல்லை, ஆட்டுக்கறி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஆட்டுக்கறி குழம்பு எப்பவுமே வேக வைக்கும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறது தான் வழக்கம். அதே போல் தான் இப்போயும் ஆட்டுக்கறியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு முத்தின ஆட்டுக்கறி. எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு ஆட்டுக்கறி வேக வச்சதில்ல, கார நெடி அப்படியே மூக்கை தொலைத்தது. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தும்மல் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் வயிறு முட்டை தின்னுட்டு ஜீரணம் ஆகிறதுக்காக தானே 7up குடிப்பாங்க. ஆனால் எங்கள் மாம்சு ஜீரணம் ஆகிறதுக்காக 7up கறியிலேயே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோட்டா மாவை கையில் கொட்டிக்கிட்டு அதை வெந்துக்கிட்டு இருக்க கறியில் போட்டாரு. அம்மா சூடாட போய் அப்படி ஊத்துற அதுக்கப்புறம் மாஸ்டர் சின்ன தான் மட்டன் மசாலாவை வெந்துட்டு இருக்கிற கறியில் போட்டு நல்லா தொலை விட்டார். மட்டன் மசாலா போடவும் அந்த ஆட்டுக்கறிக்கு வாசனை குப்புன்னு வந்தது. அதுக்கப்புறமா நல்லா மூடி திறந்து விட்டாங்க. கொதிக்கிற ஆட்டுக்கறியிலையும் கறிவேப்பிலை போட சொன்னாங்க. அதே போல் கொதிக்கிற குழம்புலையும் கறிவேப்பிலை போட சொன்னாங்க. துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற ஆட்டுக்கறி குழம்ப மாஸ்டர் சின்ன உள்பட என் மாம்சு 3 பேரும் சேர்ந்து இறக்கி வச்சாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மீச பெரியப்பாவும் வாங்கப்பா நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் வந்து உட்காருங்கப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வந்து ஒரு கிடாக்கறி விருந்து ஒரு வெட்டுங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட எல்லாரும் ஊர் மக்கள் வந்து உட்காந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி சுட சுட ஆட்டுக்கறி குழம்ப எல்லாருக்குமே வச்சாருப்பா மாஸ்டர் சின்னா. மாஸ்டர் சின்னாவோட இந்த மனசுக்காக வாச்சும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு போங்கப்பா. உங்களுக்கு கிடாக்கறி விருந்து பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.